ஹாய் ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேரன் கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவார், எப்படியோ எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆக போகுது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, ஒரு பக்கம் பல பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து இப்போ போட்டுட்டாங்க. என்னென்னா, இப்போ இந்த சந்தாவுக்கும் சேரனுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிடும், பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சோம். கடைசியில் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க இந்த பீகார் பாய்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம சேரன் இந்த சமயத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரா, இந்த இடத்துல ஃபைட் சீன் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் வந்து வேறு லெவலாக வந்து போயிட்டுருக்கு. இதில் நம்ம சோழனும் நம்ம சேரன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த சந்தாவுக்கும் இந்த சேரனுக்கும் கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சா பார்க்கறது இல்லைங்க, வேறு கதைகளுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா, அந்த இடத்துல நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலி கட்டக்கூடிய சமயத்தில் துப்பாக்கியோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு இந்த பீகார் பாய். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இந்த சந்தாவோட அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் திணறி போய் நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தங்கச்சிக்கு நம்ம சப்போர்ட்டாக நின்று தாலி காட்ட வைக்கிறோமே, அதில் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தின்னுட்டுருக்காங்க. இப்போ இந்த பீகார் பாய், அதாவது இந்த சந்தாவோட மாமா வந்து இப்போ சேரனை சுடுவாங்களா இல்லை சந்தாவில் சுடுவாங்களான்றது ஒரு பக்கம் திக்கு நின்றுட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோவத்தோட ஆக்ரோஷத்தோட கோயிலில் வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்திட்டு இருக்காரு. இதில் நம்ம சேரன் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம பார்க்குறதுக்கு இவர் வந்து ஒரு பழம் ஒரு டம்மி பீஸுன்னு தான் நினச்சோம். ஆனால் அவர் பீச்சில் போட்ட சண்டையும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேரன் இன்னும் மாஸ் காட்டணும், அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தாவை அவர் மனம் முடிச்சே ஆகணும் அப்படின்றதான் எல்லாரோட வேண்டுகோளாக இருக்குது. இதில் நம்ம சந்தாவும் நம்ம சேரனும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா வேறு லெவல் கதைகளமாக தான் வந்து போயிட்டுருக்கு இந்த ஐயனார் துணை. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம சேரனோட கல்யாணம் வந்து பார்த்தோன்னாக்கா தடுத்து போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா யார் துணையாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்த போகிறாங்க. இப்போ நிலாவும் இந்த சோழனும் சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இருந்துகிட்ருக்கு இல்லையா. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேரனும் நம்ம சந்தாவும் வந்து பார்த்தோன்னாக்கா கல்யாணத்தை வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக நடத்திக்கணும். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம வானதி இதில் வந்து குறுக்கா வந்து அவங்களோட உயிரை கொடுத்து கூட நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா பண்ணுவாங்களா, இல்லை அவங்களும் ஒதுங்கி நின்றுட்டு வந்து பார்ப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.